everyone, it is your time to step up. Faith Assembly YouTube channel மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பேச போகிறோம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா? Do you fight? நீங்கள் சண்டை போடுவீர்களா? ஃபைட் அப்படின்னு கேட்டதுமே நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வரும். சில பேர் ஃபைட்டுனாலே ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. சில பேர் ஃபைட்டா வா நான் இறங்கி சண்டை போடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ஃபைட் அப்படின்னாலே அதெல்லாம் தப்பான வார்த்தை அப்படின்னு நினைப்பாங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று. Be at peace with everyone. வேதம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆனால் அதே வேதம் நாம் ஒரு சண்டை போடும்படியாகவும் நம்மை அழைக்கிறது. Bible calls us to fight also. ஆச்சரியமா இருக்கா? வேதம் ஒரு அன்பின் புத்தகம்னு நினைச்சோமே, வேதம் ரொம்ப மென்மையாய் மனுஷங்களை மாற்றும்னு நினைச்சோமே, ஆனா வேதம் சண்டை போட சொல்லுகிறதா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான சண்டை. உங்களுக்கு அது எந்த விதமான பேட்டில், what kind of battle it is அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Fight a good fight of faith. ஒரு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்கு. அந்த பேட்டில் ஃபீல்டு, அந்த ஒரு போர்க்களம், அது எது தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசமானது. ஒவ்வொருவருடைய பேட்டில் ஃபீல்டுமே அவங்க வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கையே அந்த யுத்த களம், போர்க்களம், சண்டை போடும்படியாக இருக்கிற அது ஒரு யுத்த களம். அதே போல அதுல ஃபைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். நம்ம வாழ்க்கையில சண்டை போட வேண்டியவர்கள் நாம் தான். சண்டை அப்படின்னு சொன்னாலே எதிரின்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. we also have enemies. எதிரிகளும் நமக்கு இருக்கிறார்கள். அது யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம், சண்டை அப்படின்னா வெறும் கையில சண்டை போட முடியாதுங்க. we need some weapons. நமக்கு ஆயுதங்கள் தேவை. அப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்ன என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. So you are given a weapon to fight. போர் ஆயுதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சில பேர் நல்ல சரீரத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. தப்பா நினைச்சிடாதீங்க. விசுவாச போராட்டத்தை போராட சரீர ஸ்ட்ரெங்த் இருந்தா பத்தாது. அந்த நீங்க சரீரத்துல ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான மஸ்குலர் மேனா இருந்தா போதாது. இங்கே வசனம் சொல்லுகிறபடி உங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அது தேவ பலனாய் இருக்கிறது என்று. You need the strength of God to fight this battle. Okay? இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுல எதிரிகள் யார்? சண்டை போடுறது நீங்க தான். ஆனா எதிரிகள் யார் தெரியுமா? நீங்களே தான். The battle is between you versus yourself. நீங்கள் தான் உங்களுக்கு எதிரி. நீங்கள் நான் அப்படி சொல்லும் பொழுது பயந்துராதீங்க. எப்பொழுதுமே இந்த ஆவியானது நம்முடைய மாம்சத்தோடு உலக காரியங்களோடு போராடி கொண்டே இருக்கிறது. You know what? பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால செய்ய முடியல. நான் எதை செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் நிறைய செய்யறேன். ஸோ எனக்குள்ளேயே there is a battle. அப்படிதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் போராடி கொண்டு இருக்கிறோம். விஷயம் என்ன தெரியுமா? இந்த போராட்டம் ஒரு போராட்டம்ன்றதே நம்ம உணர்றதில்லை. இதுதான் போல நானு இப்படிதான் என் வாழ்க்கையை நான் முடிக்கணும் போல அப்படின்னு நம்மளே ஒரு கன்க்ளூஷன் வரும். நோ, we need to fight and we need to overcome our flesh. நம்முடைய மாம்சத்தையும் மாம்சத்தின் எண்ணங்களையும் நாம் மேற்கொண்டு நாமே அதற்கு விரோதமாய் போராடி நாம இந்த போராட்டத்துல ஜெயிக்க போகிறோம். இதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விசுவாசத்திற்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த வசனத்தை சொல்லுகிற பவுல் தீமோத்தேயுவிலே சொல்லும் பொழுது, நீயோ தீமோத்தேயுவே இவைகளை விட்டு ஓடி அப்படின்னு சொல்லுகிறார். இவைகளை என்றால் என்ன? பண ஆசை, மற்ற வீணான பேச்சு, மாம்சத்தின் கிரியைகள், இவைகளை எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Come on, fight the fight of faith. அதே போல 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த போர் ஆயுதங்களுக்கு கீழே நாம் வாசிக்கிற காரியங்கள், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் இப்படியாய் சொல்லுகிறார்,
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் நமக்குள்ளே நம்முடைய சிந்தைகளே போராடுகிறது. இந்த மேட்டிமையான சிந்தையை நாம் எதிர்கொள்ள வேண்டும், போராட வேண்டும். இது நமக்கு ஒரு எதிரி. பண ஆசை ஒரு எதிரி, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் போராடுகிற மேட்டிமை ஒரு எதிரி, மற்ற எந்தவித எண்ணங்களும் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. சோ சிந்தை நமக்கு ஒரு விதமான எதிரியாய் இருக்கிறது. இதை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைப்படுத்தும்படியாக ஒரு போராட்டத்தை போராட வேண்டும். அது மாத்திரமல்ல, டவுட்ஸ், சந்தேகம். அநேகருக்கு பயங்கர சந்தேகம் வருது. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ரியாலிட்டியை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளாகவே சந்தேகம் என்கிற ஒரு எதிரி உருவாகுகிறது. விசுவாசத்தின் மிகப்பெரிய எதிரி சந்தேகம். இந்த சந்தேகம் தானியேலுக்கு வந்தது. இடைவிடாமல் ஆராதித்தான் தான், ஆனா அவன் சூழ்நிலை என்ன தெரியுமா? சிங்க கெபி. அதே போல அழைக்கப்பட்ட மோசே, அவனுடைய எதிரி என்ன தெரியுமா? சந்தேகம். எப்படி ரட்சகனாய் இருக்க வேண்டிய மோசே இன்றைக்கு அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து ஓடுகிறான். இப்படியாக சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம் எண்ணங்கள் நமக்கு விரோதமாய் போராடுகிறது, சந்தேகங்கள் பெருகுகிறது. பண ஆசைகள், மேட்டிமைகள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள், சந்தேகங்கள், கவலைகள், இது எல்லாமே எதிரிகள் தான். இந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்குள்ளாகவே பிறந்து உங்களுக்கு விரோதமாகவே போராடுகிறபடினால் தான் you have to fight against yourself. நீங்கள் உங்களுக்கு விரோதமாகவே நீங்கள் போரிட்டு உங்கள் மாம்சத்தை நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்திலே ஜெயிக்க வேண்டும். இதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தை நீங்கள் பெருக்க வேண்டும். தேவ பலன் உங்களுக்கு ஆயுதமாய் கொடுக்கப்படும். See, you and God are good partners. உங்க எதிரிகளாகிய கவலை, சந்தேகம், மேட்டிமை, வேற எந்தவித எண்ணங்களா இருந்தாலும் தேவனுடைய பலத்திற்கு முன்பாக அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். So let us fight a good fight and become more than conquerors. நாம் வெற்றியாளர்களாக எழும்புவோம். Let us step up in faith and may God bless you.